அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் 1/8/2023 முதல் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகிறது. 30/8/2023 வரை புதன் வக்ர பயிற்சி, சுக்கிரன் வக்ர பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சூரிய பயிற்சி, சனி அதிசார பயிற்சி போன்ற கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் விரயஸ்தானத்திற்கு மாறுகிறாருங்க. விரயஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிப்பது நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பெரும்பான்மையான கிரகநிலைகள் சகாயஸ்தானத்திலும் கலஸ்திரஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. 1/8/2023 முதல் 30/8/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நவ கிரகங்களில் வலிமையான தோஷமற்ற முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மேசராசியில் வீற்றிருக்கிறாருங்க. அவர் மேசராசியில் சஞ்சரிப்பது அதிவிரைவாக அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக எடுத்து காட்டுகிறாருங்க. அவருடைய சுப பார்வை சிம்ம ராசி, துலாம் ராசி மற்றும் தனுசு ராசிக்கு கிடைக்கிறதுங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படி அவருடைய சுப பார்வை இந்த ராசிகளுக்கு கிடைப்பதால் எதிர்பாராத பல நல்ல அதிரடியான முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. ராகு அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான தோஷங்களும் சிரமங்களும் குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுதுங்க. கேது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். மிக விரைவில் அவர் கன்னி ராசிக்கு சில மாதங்களில் பயிற்சி அடைய போகிறாருங்க. எனவே துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் அவரது ஆட்சி வீடான கும்பராசியிலிருந்து மற்றொரு ஆட்சி வீடான மகர ராசிக்கு அதிசார சனி பயிற்சியாக வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. மீண்டும் அவர் மகர ராசியில் அமர்வதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது. ஏனென்றால் மகர ராசியும் கும்பராசியும் அவரது ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. இந்த இரு இடங்களிலும் அவர் வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் பெருமளவிற்கும் அவரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்து விதமான விஷயங்களிலும் குறைய இருக்குங்க. சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியிலும் அதிசார சனி பயிற்சி நிகழ்வதால் நல்ல ஒரு மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார். 23/8/2023 முதல் மகர ராசியில் அமர்ந்து பல்வேறு விதமான மாற்றத்திற்கு வித்திடுகிறாருங்க. சனி பகவான் மீண்டும் கும்பராசியில் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு அமரப்போகிறார். சூரியனை பொறுத்த வரைக்கும் அவரது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. 1/8/2023 தேதி அன்று கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் ஆகஸ்ட் மாதத்தின் பிற்பகுதியில் அவருடைய ஆட்சி வீடான சிம்ம ராசியில் முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்க போகிறார். சூரியன் முழு ஆட்சி பலத்திற்கு வருவது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட அனைத்து விஷயங்களும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறதுங்க. தொழில் உத்தியோகம் என எதிர்பாராத பல சலுகைகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய 3 கிரக நிலைகளுமே 16ஆம் தேதிக்கு பிறகு மிகுந்த வலுவுடன் இந்த இடங்களில் சஞ்சரிக்க போகின்றன. சுக்கிரனும் வக்ரகதியில் திரும்ப போகிறார், புதனும் வக்ரகதியில் திரும்புகிறார். திரும்பினாலும் 2 கிரக நிலைகளும் சிம்மராசியில் தான் சஞ்சரிக்கின்றன. சூரியனும் சிம்மராசியில் இணைந்து சஞ்சரிப்பதால் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 3 கிரக நிலைகளும் பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் ஒன்றாக இணைவது நல்ல பலம் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அனைத்து விதமான காரியங்களிலும் இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலக வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் துவக்கத்தில் சஞ்சரித்தாலும் பிற்பகுதியில் கன்னி ராசிக்கு மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க. கன்னி ராசிக்கு செல்வது செவ்வாயின் அமைப்பு காரணமாக பல தடைகள் விலகி நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் தொய்வு இல்லாமல் லாபம் ரெட்டிப்பாகக்கூடிய ஒரு சரணமாக பார்க்கப்படுகிறது. உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை பூமிக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு
பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளுக்கு இருந்த தடைகள் விலகுகிறது. திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெறுங்க. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 2.5 தினங்கள் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். அந்த தினங்கள்ல மட்டும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் போன்றவற்றை தவிர்த்திடுங்க. மற்ற அனைத்துமே பெரும்பாலும் சாதகமாக அமைகிறது என்பதை தான் சந்திரனின் அமைப்பானது உறுதிப்படுத்துகிறதுங்க. இப்படி 1/8/2023 முதல் 30/8/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பானது உள்ளது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக எடுத்து காட்டுகிறது. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 23/8/2023 முதல் அதிசார சனி பயிற்சியாக மீண்டும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. விரயஸ்தானத்தில் அமர்ந்தாலும் அவர் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பல அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நடைபெற போகுதுங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்ட தடைகள், தாமதங்கள் அனைத்துமே விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய தருணமாக அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியான சனி பகவானின் அமைப்பானது உறுதிப்படுத்துதுங்க. ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் அதிகரிக்க போகிறது. குரு பகவானின் சுப பார்வையும் அதீதமாக கிடைப்பதால் முக்கூட்டு கிரகங்கள் என சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகநிலைகள் நீண்ட நாட்களுக்கு பிறகு இணைந்து சஞ்சரிப்பது நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான விசேஷ தருணங்கள் சிறப்பாக அமைகிறதுங்க. உத்தியோகத்தில் நீங்க எதிர்பார்த்த மாறுதல் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. 7.5 சனியாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி பகவானிடமிருந்து கிடைக்கிறதுங்க. இடமாறுதல் உட்பட புதிய முயற்சிகள் அனைத்திற்கும் மிக சிறந்த வெற்றி கிடைக்க போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் அனுகூலமற்ற நிலையில் இருந்த பல விஷயங்கள் தற்போது சாதகமாக மாறி இருக்கிறது. புதிய வாய்ப்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்த தொழில் ரீதியான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. உழைப்பிற்கேற்ற பலன் இந்த தருணத்தில் கிடைக்க போகுதுங்க. ரெட்டிப்பு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு பல விஷயங்கள்ல கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியன், புதன் 3 கிரகநிலைகளும் இணைந்து சஞ்சரிப்பதால் கலைத்துறை ரீதியான வருமானம் ஒரே சீராக இருக்குங்க. ஆடம்பர செலவிற்கு இடம் இல்லை என்றாலும் கூட சேமிப்பு சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமையும். அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பது ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விதமான நன்மைகளும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சாதுரியமாக நடந்து கொண்டால் மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைக்கும். மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இருந்த சிரமம் குறைந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. ஆரோக்கியமான சூழ்நிலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக படிப்பு சார்ந்த விஷயங்கள் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் இருந்த பெரிய அளவிற்கு சிரமங்கள் அனைத்தும் குறைகிறது. கலஸ்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மாறினாலும் விளை பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்குங்க. சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. கால்நடை சார்ந்த விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் 1/8/2023 முதல் 30/8/2023 வரை கிரகநிலைகளில் ஏற்பட்ட மாறுதல் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு விதமான சுமை குறையக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் அல்லது விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும்.